என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்காய் மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது, ஐயா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்துகள் ஆபத்துகள் எத்தனை துன்பங்கள் சோதனைகளிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக உங்களை மீட்டெடுத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தினாரே, அந்த ஆண்டவர் உங்களை மீதியாய் வைத்தாரே, உங்கள் குடும்பங்களிலே உங்கள் சாதி ஜனங்களிலே உங்கள் கூட்டங்களிலே இருந்து உங்களை தனிமையாய் பிரித்தெடுத்து வேறுபடுத்தி உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்தவர்களாய் உங்களை தெரிந்து கொண்டாரே. நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார். மீகா 5:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்கள் நடுவிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்குள்ளே எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து யாக்கோபிலே மீதியானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுவார். உங்களை நிச்சயமாய் தெரிந்து கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, அவர் உங்களுக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்களா? சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும். ஓ மைட்டி காட், பாருங்க, ஆட்டு மந்தைக்குள்ள அப்பாவியா இருக்கிற, பரிதாபமாய் இருக்கிற ஆடுகளுக்கு மத்தியிலே ஒரு பாலசிங்கம் எழும்பி நிற்பது போலவும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எழும்பி தைரியமாய் உயர்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இன்று எத்தனை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறபடியே உங்களுக்கு நடக்கும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த அற்புதமான வார்த்தைகள், இதையெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் ஐயா 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். சத்துருக்கள் எல்லோரும், உன் சத்துருக்கள் எல்லோரும், உன்னை சங்கரித்தவர்கள், உன்னை சூறையாடினவர்கள், உன்னை தத்தளிக்க பண்ணினவர்கள், உங்களை பாடாய்படுத்தினவர்கள் எல்லோருக்கும் மேலாக உங்கள் கை உயரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயருவது மாத்திரமல்ல, உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவரின் மேல் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்ன அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்கள் சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்களே அல்லல்பட்டு பயந்து கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். யாக்கோபிலே உங்களை மீதியாய் வைத்தவர், ஐயா, இத்தனை இடர்பாடுகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகளில் இருந்து உங்களை தப்புவித்து பாதுகாத்து ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் செவி கொடுத்தாரே, இந்த இயேசு, இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே இருந்து உயர்த்துவார். சிங்கத்தை போல் நீங்கள் தைரியமாயிருப்பீர்கள். ஆதலினால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே உற்சாகமாய் தைரியமாய் கம்பீரமாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே, ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடையும்படியாய் மகிமை அடையும்படியாய், எவ்வளவாய் சிதறடிக்கப்பட்டார்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, எவ்வளவாய் வெட்கப்பட்டு போனார்களோ, அந்த இடத்தில் கைவிடப்பட்டு நிற்கிற அந்த இடத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை உயர்த்தி, சிங்கம் காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலே கம்பீரமாய் நிற்பது போல, ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியிலே பாலசிங்கம் கம்பீரமாய் எவனுக்கும் எதற்கும் யாருக்கும் அஞ்சாது இருக்கிறது போல இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீ உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடப்பதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே.